அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற நம்முடைய அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் அடையாள அட்டை வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் ராபர்ட் புரூஸ் அவர்களே, தொடர்ச்சியாக நேற்று, இன்று, நாளை இவ்வாறு வாரத்திலே 3 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 2 நாடாளுமன்ற தொகுதி என்று தமிழகமெங்கும் ஒரு கால வரையறை செய்து 2 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகின்ற இந்த மிகப்பெரிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, மேனாள் ஒன்றிய அமைச்சர் என் அன்பிற்குரிய நண்பர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமைக்குரிய சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன், என் அருமை நண்பர் வழக்கறிஞர் மகேந்திரன், இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே இந்த இயக்க சீரமைப்பு பணிக்காக ஒழுங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர் ஆலங்குளம் செல்வராஜ், இந்த நிகழ்வை மிக அருமையாக ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்குரிய நண்பர் சகோதரர் சங்கரபாண்டியன், இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்லி அவர்களையெல்லாம் அழைத்து வாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இன்னும் தலைவர் பேச வேண்டும், அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், உங்களுக்கெல்லாம் இரவு உணவு வழங்க வேண்டும், நாங்கள் நாளை நிகழ்ச்சிக்காக தென்காசி செல்ல வேண்டும், இப்படி வரிசையாக நிகழ்வுகளை வைத்திருக்கின்ற காரணத்தினால் என்னால் எல்லாருடைய பெயரையும் நான் சொல்ல முடியல. இங்கே பேசிய அருமைக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேரும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய முயற்சியினுடைய முக்கியமான கூறுகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே விளக்கமாக சொன்னார்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுவதுதான் இது மிக பொருத்தமாக இருக்கும். 1989 இந்த ஆசைப்படுகிறோம் அல்லவா, தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்கள் வேண்டும், மாவட்டத்திலே அதிகமான இடங்கள் வேண்டும், அங்கெல்லாம் எங்களுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம் அல்லவா. அப்படி ஆசைப்படுவதற்கான மிகப்பெரிய காரணத்தை தமிழகத்திற்கு தந்த மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி. திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய கடைசி மாவட்ட தலைவர் நான். அதற்கு பிறகு மாவட்டம் 2ஆக பிரிந்து 3ஆக பிரிந்து நான் ஒரு மாவட்ட காங்கிரஸ் என்ன எட்வின் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, ஒன்றாக பிரிந்து இப்பொழுது 6 மாவட்டம் 7 மாவட்டமாக ஆயிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே மேற்கே மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே கடல். இந்த மாவட்டத்திலே தான் மலை, கடல், ஆறு, நீர்வீழ்ச்சி, பாலைவனம்
என்று நிலப்பரப்பில் எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனை வகைப்பரப்பும் உள்ள மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டம். நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவர். என் அன்பு நண்பர் ஆதித்தன் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர். எங்க ரெண்டு பேருக்கும் தினசரி போட்டி. யார் அதிகமான நிகழ்ச்சிகளை நடத்துவது, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியான்னு சொல்லி. நான் ஒரு ஓட்ட அம்பாசடர் கார் வச்சிருப்பேன். MDA 83 86 அந்த கார். அது தலைவர் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வைத்திருந்த காரை நம்முடைய மாவட்ட கமிட்டிக்கு கொடுத்து அந்த காரை அசோக் ஒர்க் ஷாப்ல அண்டை கட்டி விட்டுட்டாங்க. நான் அந்த காரை எடுத்து வேலை பார்த்து ரிப்பேர் பார்த்து அந்த காரை வச்சிருந்தேன். அண்ணன் SKTR ஓட்டின கார் அது. நண்பர் ஆதித்தன் ஒரு குருசேடர் பைக் வச்சிருப்பார். நான் என் ஓட்டக்காரல பூரா போய்கிட்டு இருந்தேன், அவர் குருசேடர்ல பூரா போய்கிட்டு இருந்தாரு. கடைசியில் அதனுடைய விளைவு என்ன ஆனது என்று சொன்னால், தனியே நிற்கின்ற போது 7 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம். 18 பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் திருநெல்வேலி மாவட்டத்திலே 18 பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் காங்கிரஸ் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், 5 முனிசிபல் சேர்மன் காங்கிரஸ் முனிசிபல் சேர்மன், 23 டவுன் பஞ்சாயத்து தலைவர்கள் காங்கிரஸ் டவுன் பஞ்சாயத்து தலைவர்கள். என் அருமை நண்பர்களே, திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆட்சியிலே தொடர்ந்து இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி அலுவலகம் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி அலுவலகம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த முக்கியமான சாலையிலே நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகம் கட்டணும். இந்த கட்டடத்துக்கு யார் பணம் கொடுத்தா? இந்த கட்டடத்திற்கு எந்த பெரிய முதலாளியும் கொடுக்கல. இந்த எட்வின் உட்கார்ந்து இருக்கார். நம்முடைய சாத்தாங்குளத்தில், ராதாபுரத்தில், திசைவிளையில, வள்ளியூர்ல, கோவில்பட்டியில, தூத்துக்குடியில, விளாத்திகுளத்தில், கயத்தாறு, செங்கோட்டை, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் என்று நம்முடைய வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வசூல் செய்து கொடுத்த பணத்தில் தான் இந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. அப்பவே 13 லட்சம் ரூபாய்க்கு கட்டணும். அந்த காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 13 லட்சம் ரூபாய்க்கு அப்பொழுது ஒரு கட்டிடம் கட்ட முடிந்தது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய வியர்வை உழைப்பு. அது இன்னைக்கு ஒரு கட்டிடமாக இருக்கிறது. இந்த கமிட்டியை சீரமைக்க வேண்டும் என்று தலைவர் என்று சொன்னார். எனக்கு இதை பற்றி அவர் சொன்ன உடனே நான் யோசித்தேன், நம்முடைய மாவட்டத்தில் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஒரு சான்றிதழ் அடிச்சு கொடுத்தோம். நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிற போது அடைக்கலப்பட்டணம் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் படம், அன்னை இந்திரா காந்தி படம், தலைவர் மூப்பனார் அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த படம், இதற்கு கீழே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி என்று அடித்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த சான்றிதழ் கொடுத்தோம். இந்த சான்றிதழ் எப்படி எவ்வளவு வேகமாக இருந்தது என்பதை என்னால் எப்பொழுது உணர முடிந்தது என்று சொன்னால், நான் சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்கின்ற போது ஒரு கிராமத்திலே போய் வாக்கு கேட்கின்ற போது நம்முடைய கிராம கமிட்டி தலைவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். அந்த வீட்டிலே நான் போய் பார்க்கின்ற போது மாவட்ட காங்கிரஸ் கொடுத்த சர்டிபிகேட்டை அவர் பெரியதாக பிரேம் பண்ணி தன்னுடைய வீட்டிலே போட்டிருந்தார். அப்பொழுதுதான் இந்த சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குது, இதற்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்கிற உணர்வு எனக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது. இப்பொழுது அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழகம் முழுவதும் இதை விரிக்கிறார். இதுல எனக்கு ரூபி மனோகரனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இதை முதலில் இதை நாங்கள் எங்கே இந்த திட்டத்தை நாள் செய்வோம் சொல்லலாம்ல. நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டினா நாள் செய்யறோம், கல்யாணம் கட்டினா அல்லது பந்தல் கால் நடுறது, அதை போல நிகழ்ச்சியை நண்பர் ரூபி மனோகரன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே பாளையங்கோட்டையிலே மிக வெற்றிகரமாக அவர் நடத்தி கொடுத்து அதை ஆரம்பிச்சு வச்சார். அவர் நல்ல
அதிர்ஷ்டமான வியாபாரி, அவர் தொட்டதெல்லாம் பணமா வருது. அது மாதிரி இன்னைக்கு அவர் நமக்கு செய்து கொடுத்த அந்த காரியம் இன்னைக்கு முதல்ல கமிட்டி அமைத்து இன்னைக்கு நம்ம 14,000 கமிட்டி அமைச்சிருக்கிறோம். இந்த 17,000 கமிட்டி என்ன கமிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அதாவது இதற்கு முன்னால கிராம காங்கிரஸ் கமிட்டி, நகர பஞ்சாயத்து கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் வச்சிருந்தோம். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போய் திடீர்னு ஒரு நாள் எனக்கு இங்க சுரண்டையில் இருக்கிற அல்லது தாளையூத்தில் இருக்கிற அல்லது மூன்றடைப்பில் இருக்கிற திசைவிளையில் இருக்கிற கமிட்டியினுடைய நிர்வாகிகள் யார் என்று கேட்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, எங்கிட்ட எந்த ஆவணமும் கிடையாது. மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அலுவலகத்தையாவது வைத்திருந்தாங்கன்னா பல மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அலுவலகத்தில் அதுவும் கிடையாது. மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வட்டார காங்கிரஸ் தலைவர் வைத்திருப்பாங்க. சில வட்டாரத்தில் 2-3 தலைவர்கள் கூட இருந்தாங்க. ஒரே ஊர்ல யாரு செக்ரட்டரின்னு கேட்டா ஜனவரி மாதம் கேட்டா ஒருத்தர் செக்ரட்டரியும் பாரு, பிப்ரவரி மாசம் கேட்டா இன்னொருத்தர் செக்ரட்டரின்னு சொல்லுவாரு. அவர் நினைத்ததை போல, மேனேஜர் நினைத்தபடி புரோகிராம் மாறும் என்பதை போல, வட்டார தலைவர் நினைத்ததை போல நிர்வாகிகளும் மாறிக்கொண்டே இருப்பார். இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இப்பொழுது நாம் நியமித்திருக்கிற, நாம் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கமிட்டி என்பது ஒரு அழியாத ஆவணம். அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள், எவரிதிங் தட் இஸ் மேட் டிஜிட்டல் ஹஸ் நோ டெத் என்று சொல்வார்கள். கணினிமயமாக்கப்பட்ட எந்த ஆவணத்திற்கும் மரணமே கிடையாது, அதை அழிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அது எப்பொழுதாவது வந்து கொண்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும், அதை அழிக்கவே முடியாது என்பதுதான் இந்த புதிய தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான ஒரு கோணம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கிராமத்திற்கு ஒரு கமிட்டி, பேரூராட்சிக்கு ஒரு கமிட்டி, பேரூராட்சி வார்டுகளுக்கு ஒரு கமிட்டி, நகராட்சிக்கு ஒரு தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான வார்டுகளுக்கான ஒரு கமிட்டி, கார்ப்பரேஷனுக்கான வார்டுகள் கமிட்டி, வட்டார கமிட்டி, இப்படி அத்தனை கமிட்டிகளையும் முறையாக ஒரு தலைவர், ஒரு உபதலைவர், 2 செயலாளர், ஒரு பொருளாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் அல்லது 15 செயற்குழு உறுப்பினர்கள் என்று மொத்தமாக வடிவமைத்து அவ்வளவு பேருடைய புகைப்படங்களையும் வாங்கி, அவ்வளவு பேருடைய மொபைல் நம்பர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, இவை எல்லாவற்றையும் பதிவு செய்து ஒரு பெரிய ஆவண தொகுப்பாக, ஒரு பெரிய டேட்டா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வீடு இருக்கிறதோ, நிலம் இருக்கிறதோ, வருமானம் வரக்கூடிய சொத்து இருக்கிறதோ, இந்த 2 லட்சம் காங்கிரஸ்காரர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அசைக்க முடியாத சொத்தை நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், இது யாரும் நம்ம நிரந்தரமாக இருக்க போறதில்லை. நான் ஒரு காலத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவரா இருந்தேன். எனக்கு பின்னால் நிறைய இப்ப சங்கரவாணி உட்கார்ந்து இருக்கிறார். சுரண்டையில பழனி நாடார் இருக்கார். தம்பி ஜெயக்குமார் இறந்து போனார். அதற்கு பிறகு நண்பர் ஆதித்தன் நாடாளுமன்றத்தில் இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். அருணாச்சல மத்திய அமைச்சராக இருந்தார். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இப்போ நாங்க பழுத்த இலைகள். அடுத்த தலைமை வந்தாகிவிட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில நான் 18 தலைவர்களை பார்த்திருக்கிறேன். நான் 29 வயதிலே மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர், 18 மாநில தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு தலைவர் போன உடனே அடுத்த தலைவர், அதுதான் நிரந்தரம். ஆனால் ஒவ்வொரு தலைவரும் போகின்ற போது எந்த அடையாளத்தை விட்டு செல்கிறார் என்பதுதான் அந்த தலைவருடைய செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான. அந்த வகையிலே நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்களுடைய இந்த பதவி காலம் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியிலே ஒரு நிரந்தரமான நம்முடைய தொண்டர்களை அடையாளப்படுத்துகின்ற பணியை வரக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கு விட்டு செல்கிறார். இது ஏன் முக்கியம் சொன்னா, இது ஒரு லீவ் ரெஜிஸ்டர். எப்படி வாக்காளர் பட்டியல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதை போல இந்த பட்டியல் இருந்து கொண்டே இருக்கும். இறந்தவர்களை நீக்குவோம், கட்சி விட்டு மாறினவர்களை நீக்குவோம், ராஜினாமா செய்தவர்களை நீக்குவோம், புதிதாக பதவிக்கு வந்தவர்களை சேர்ப்போம்.
அந்த பட்டியல் இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய மாவட்டத்தில் இல்ல, பக்கத்து மாவட்டத்துக்கு போய் அங்க தலைவர் யாரு அப்படின்னு தெரியணும்னு சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வெப்சைட் அதற்குள்ள போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அமைப்புன்னு போய் பார்த்துட்டு திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மாநகராட்சி, மேலப்பாளையம் வார்டு நம்பர் அப்படின்னு போட்டீங்கன்னா உடனே யாரு தலைவர், யாரு செயலாளர், யாரு பொருளாளர் என்பது அந்த வெப்சைட்ல இருக்கும். மாவட்ட தலைவர் நினைச்சா மாத்த முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினர் நினைச்சா மாத்த முடியாது, சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா மாத்த முடியாது, செல்வாக்குள்ள தலைவர்கள் நினைச்சா மாத்த முடியாது. யார் மாத்த முடியும் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய அனுமதியின் பேர்ல தான் அந்த கம்ப்யூட்டர்ல அந்த பேரை எடுத்துட்டு வேற பேரை வைக்க முடியும். இது ஒரு அழியாத ஒரு ஆவணம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தான் வேர்கள். இந்த வேர்களுக்கு முகவரி கிடையாது. மேல செடியில பூக்கிற பூவுக்கு தான் முகவரி உண்டு. இப்ப ரூபி மனோகரன் இருக்கிறார், அவர் ஒரு அருமையான மலர், நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் என்கிற மலர். ராபர்ட் புரூஸ் இருக்கிறார், அவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இன்னொரு அழகான மலர். ராஜேஷ்குமார் இருக்கிறார், கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அவர் இன்னொரு அழகான மலர். செல்வ பெருந்தகை இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், அது இன்னும் அருமையான மலர். ஆனால் வேர்களுக்கு என்ன வெளிச்சம்? வேர்களை யார் அடையாளம் பார்ப்பது? இந்த வேர்கள் பட்டுவிட்டால் இந்த ஒரு மலர் கூட செடியிலே தங்காது. அந்த வேர்களை அடையாளம் கண்டு அந்த வேர்களுக்கான வெளிச்சம் தருவதும் அந்த வேர்களுக்கான முகவரி தருவதும் தான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். இவங்க எல்லாரும் மாறலாம், ஆனால் அமைப்பு ரீதியான காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் இயக்கப்படி நடத்துகிறவர்கள், வருஷா வருஷம் நம்ம தேர்தலுக்கு இப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நமக்கு நிறைய சீட்டு வேணும். இன்னைக்கு கூட என் அருமை நண்பர் மகேந்திரன் அவர்கள், அவர் பை எலெக்ஷன் சாத்தாங்குளத்தில், நாங்க எல்லாரும் போய் இரவும் பகலுமா அங்க போய் இருந்து வேலை செஞ்சோம். அவர் ஜெயிக்க முடியல. அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வச்சிருந்த அந்த வெளியே வாக்கு சீட்டு கொடுப்பதற்காக ஒரு ஆபீஸ் போடுவோம் இல்லையா, சின்ன சின்ன ஆபீஸ், அதையெல்லாம் தீ வச்சுட்டாங்க. காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னோம். அந்த சீட்டுக்கு போய் நம்ம கூட்டணி கட்சி அதிமுகவுடையும் கூட்டணி வச்சிருக்கிறோம், திமுகவுடையும் கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்ம ரெண்டு பேர்த்தையும் நான் சீட்டுக்கு பேரம் பேசுறதுக்காக வேண்டி போயிருக்கிறேன். திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது நாங்கெல்லாம் போயிருக்கோம். போய் செங்கோட்டையன், OS மணியன் இவர்களை மாதிரி தலைவர்கள்ட்ட உட்கார்ந்து முதல்ல பேசி அது உட்கார்ந்துட்டு வருவோம். பிறகு அந்த அம்மா கூப்பிட விட்டு ஒரு லிஸ்ட கொடுத்து கையெழுத்து போட்டு எங்களை படம் எடுத்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அதுதான் லிஸ்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்ப பேச்சுவார்த்தைக்கு போறோம். அப்பொழுது கலைஞர்கள் இருக்கின்ற போது அண்ணன் முரசொலி மாறன், ஆட்காட்டு வீராசாமி இவர்கள் எல்லோரும் அந்த சீட்டுக்கு பேரம் பேசுவதற்கு எல்லாருமே உட்காருவோம். எனக்கு இந்த சீட்டு, உங்களுக்கு இந்த சீட்டு. அப்ப அவங்க சாதாரணமா கேட்கக்கூடிய கேள்வி, ரெண்டு கட்சியிலுமே ஒரு தொகுதியை கேட்போம், எங்களுக்கு ஆலங்குளம் வேணும், ஆலங்குளம் வேணும்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, அங்க உங்களுக்கு யார் இருக்கா? இதான் முதல்ல கேட்பாங்க. உங்களுக்கு ஆளே இல்லையா? ஏன்னா நம்ம ஆட்கள் படாடவமா வெளிச்சம் போட்டு வெளியே வருவதில்லை. நம்ம ஆள் சைலண்ட் ஓட்டு. நம்ம கட்சிக்காரர்கள் சைலண்ட் பார்ட்டி. ஆனா வெளியே தெரியாது. ஆனால் இவன் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்கும். இவனால் ஓட்டு போடவும் முடியும், ஓட்டு வாங்கி கொடுக்கவும் முடியும் இவரால. ஆனா வெளியே தெரியாது. அதனால கேள்வி கேட்பாங்க, உனக்கு யார் இருக்கா? ஆனால் என் அருமை நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது செல்வ பெருந்தகை கூட்டணிக்காக பேசுகின்ற போது இந்த 2 லட்சம் பேர் அடங்கிய பட்டியலை கார்ல வச்சுக்கிட்டு தான் போவார். எந்த ஊர்ல ஆள் இருக்குன்னு கேள்வி வச்சுங்க. எந்த ஊர்ல ஆள் இருக்குன்னு கேட்டா சொல்லுவாரு, வாங்க பாருங்க எங்க ஆள் நம்பர், மொபைல் நம்பர் வேணுமா, வாக்காளர் அடையாள சீட்டு வேணுமா, அவருடைய முகவரி வேணுமா, அவருடைய தகுதி வேணுமா, எந்த ஊர்ல கமிட்டி இல்லைன்னு சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இது அருமையான இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்போ சில சட்டமன்ற தொகுதியில
100 விழுக்காடு பண்ணியிருக்கிறோம். 100%. அது வந்து இன்னைக்கு நம்முடைய கிள்ளியூர் தொகுதியில ராஜேஷ்குமார் தொகுதியில 100 விழுக்காடு பண்ணியிருக்கோம். ரூபி மனோகரன் தொகுதியில 100 விழுக்காடு பண்ணியிருக்கிறோம். இன்னும் சில தொகுதிகள் இருக்கிறது வேற மாவட்டங்கள், அங்கேயும் 100 விழுக்காடு பண்ணியிருக்கிறோம். சில மாவட்டங்கள்ல 80, சில தொகுதிகளில் 80, சில தொகுதிகளில் 70, இன்னும் சில தொகுதிகளில் வந்து 25 விழுக்காடு தாண்டாத தொகுதிகளும் இருக்கிறது. அதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். நம்முடைய பலவீனத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. நாம் எங்கே பலவீனமாக இருக்கிறோம் என்பதை இந்த பதிவு முடிந்த பிறகுதான் நம்முடைய சில ஊர்களிலே, சில பஞ்சாயத்துகளிலே நமக்கு ஆளே இல்லை. இப்படி சொன்னது யார் தெரியுமா? இப்படி சொல்லி இருந்தது திருவண்ணாமலையில சொல்லியிருந்தா, தர்மபுரியில சொல்லியிருந்தா, இந்த இடத்துல ஆளே இல்லைன்னு சொல்லியிருந்தா ஆச்சரியம். ஆனா இப்படி சொன்னது யார் என்று கேட்டால், நாகர்கோவில் மாவட்டம், குமரி மாவட்டத்தில் நம்முடைய ராஜேஷ்குமார் தொகுதியில ஒரு டவுன் பஞ்சாயத்தில் 2 வார்டில் ஆளே இல்லை என்று அவரே ஆச்சரியப்பட்டார். அது அப்போதான் தெரிய வருகிறது நமக்கு. கன்னியாகுமரி, நாகர்கோவில் நம்ம கட்சி தான் இருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்பி, காங்கிரஸ் பஞ்சாயத்து தலைவர், இப்படியெல்லாம் இருக்கிற நிலையிலே கூட சில இடங்களிலே நமக்கு ஆள் இல்லை, காங்கிரசுக்கு ஆள் இல்லை என்பது எப்பொழுது தெரிய வந்தது என்று சொன்னால் இப்பொழுதுதான் தெரிய வந்தது. இதுதான் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி நான் நினைக்கிறேன். பலவீனங்களை தெரிந்து கொள்வதுதான் வெற்றியினுடைய முதல் படி என்பதை நாம் தொடர வேண்டும். ஆகவே நாம் எங்கே வலுவாக இருக்கிறோம், எங்கே வந்து நாம் பலவீனமாக இருக்கிறோம், இதையெல்லாம் மிக தெளிவாக அடையாளம் கண்டிருக்கிறோம். நான் வந்து இங்க இருக்கிற அருமைக்குரிய மகேந்திரன், அவர் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நம்முடைய அருமைக்குரிய செல்வராஜ், அவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நம்ம காமராஜ் வந்திருக்காரான்னு தெரியல, எஸ்கேடிபி காமராஜ், அவர் வந்து கன்னியாகுமரி தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நாளைக்கு வந்து தென்காசிக்கு போகிறோம், அங்கே மதுரை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சிலுவை அவர்கள் அங்கே ஒருங்கிணைப்பாளர். இப்படி 1000 பேர் சட்டமன்ற தொகுதியிலே பணியாற்றியவர்களை எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும், பெருமைப்படுத்த இருக்கிறார் நம்முடைய தலைவர். அவர்கள் கையில தான் அந்த அடையாள அட்டை கொடுக்க போறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் இந்த பணியை ஒருங்கிணைத்த சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் கையில் தான் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான அடையாள அட்டையை தலைவர் கொடுக்க போறார். ஆகவே இப்படி 1000 காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்டாங்க, உங்கள்ட்ட ஆள் யார் இருக்கா? ஒரு ஆள், ஒரு தலைவரே கேட்டார் எங்கள்கிட்ட, இவ்வளவு பெரிய திட்டம் போடுறீங்களே, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டார். வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறது, நாங்கள் அதை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். உட்கார்ந்தோம், பட்டியலை தயாரித்தோம். வெகு விரைவிலே 1000 பேர் சேர்ந்தார்கள். இந்த 1000 பேர் உழைத்து 17,000 கமிட்டி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 1.25 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். விரைவிலே அதை மீண்டும் 100 விழுக்காடாக ஆக்குவதற்கு முயற்சி. அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, பயிற்சி கொடுக்க போறோம். ஒவ்வொரு நிர்வாகியையும் சட்டமன்ற தொகுதி வாரியாக அழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டங்கள், இன்னைக்கு வலதுசாரி மதவாத பாஜக RSS கும்பலினுடைய மோசடி அரசியலை எப்படி தோலுரிப்பது, சமூக ஊடகங்களிலே விதைக்கப்படுகின்ற நச்சு விதைகளை, வெறுப்பு விதைகளை எப்படி வேறறுப்பது, எப்படி உண்மையான அரசியலை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இதை பற்றிய பயிற்சியை கிராம அளவிலே கொடுக்க போகிறோம். அதற்காக 100 பேருக்கு உள்ள பயிற்சி வருகின்ற 10ஆம் தேதியை துவங்க இருக்கிறோம். அந்த 100 பேர் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இவை முடிந்து 3வது மாதம், 3 மாதம் கழித்து இந்த 2 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களையும், அடையாளப்படுத்தி இருக்கிற 2 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களையும் சென்னையிலே அல்லது தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியிலே நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய காங்கிரஸோடு பேசி முடிவு செய்கிற இடத்திலே இந்த 2000 பேரையும் பெரிய ஊர்வலம் நடத்தி அத்தனை பேர் கழுத்திலேயும் இந்த அடையாள அட்டை போட்டு நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அடையாள அட்டையோடு முன்னால் நடக்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், 2 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் சாலைகளிலே நடந்தால் அது காங்கிரஸ் சரித்திரத்தை மாற்றி எழுதுகின்ற முதல் கட்டமாக அமையும். அதற்காகத்தான் நாள் குறித்திருக்கிறோம். எனவே இந்த பெரிய முயற்சியிலே எல்லோரும் சேர்ந்து இணைந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். பாஜக யாரை விழுங்கலாம் என்று அலைகிறது. தென் மாவட்டங்களிலே
சாதி வாரியாக மக்களை பிரித்து சில சாதிகளை கைப்பற்றி அந்த சாதிய தலைவர் மூலமாக பாஜகவை வளர்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக உறவுகள் பேசி வளர்ந்த பல சமூகங்களை வெறுப்பு அரசியலால் பிரித்து அதன் மூலமாக சாதி வெறியை ஊட்டி மதவெறி ஊட்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள். என் அருமை நண்பர்களே, இந்த மேடை மட்டும்தான் சாதிக்கு அப்பாற்பட்ட மேடை. இந்த மேடை மட்டும்தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட மேடை. இந்த மேடையிலே எல்லா சாதியினரும் இருக்க முடியும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியும். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் ஒரு இயக்கம் என்று உரிமையோடு கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான். அதனுடைய உறுப்பினர்கள் நாம் என்பது பெருமை என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை நான் கூட சங்கரவாணியோட சொன்னேன். ஐயா, ஒரு பெரிய மண்டபமா பார்க்க கூடாதா, ரொம்ப வசதியா இருக்கிறாரு, நீ நினைச்சேன்னா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். அவர் என்று சொன்னார், இந்த அண்ணன் ஒண்ணுமே இல்லை, என் பையில காலியெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொன்னேன், அவர் கழுத்துல காதல கட்டத வெட்டினா இது மாதிரி 10 பக்கம். அவர் அண்ணன் நீங்க கொஞ்சம் எம்பிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. அவரு இதை ஒரு பெரிய மண்டபமாக நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 10,000 பேர் இருப்பாங்க. அங்க இருக்கு பார்த்தேன், வெளியே இருக்காங்க தான் பார்த்தேன். ஆனாலும் கூட இப்படி அரங்கம் நிரம்பி வழிய அவருக்கு ஒரு ஆசை. அவருக்கு என்னைக்குமே தன் கைக்குள்ள இருக்குன்னு நினைப்பாரு. மாவட்ட கமிட்டி அதுல இருந்து 10 அடி தூரத்துல இருக்குன்னு நினைப்பாரு. அவர் அத மாதிரி வசதியாக இதை பண்ணியிருக்கார். ஆனா அரங்கம் நிறைய உள்ளே வெளியே சாரியாக வந்தாங்க. நான் வெளியே சொல்ல விரும்பல. இன்னைக்கு என்ன 2 நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்னை போன்ல கூப்பிட்டாங்க. என்னையா ஊரா போகிறீங்க, ஒரே பேனரா இருக்கு, ஒரே கொடியா இருக்கு, காங்கிரசுக்கு என்னென்ன இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், காங்கிரசிற்கு பெருமை வந்திருக்கிறது, காங்கிரசிற்கு மகிமை வந்திருக்கிறது, காங்கிரசிற்கு உணர்வு வந்திருக்கிறது, எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறது, வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற உறுதி வந்திருக்கிறது, அந்த பெருமையிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்ற துடிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். நிச்சயம் கிடைக்கும். நாங்கெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கல, அதனால உங்களெல்லாம் நிக்க வச்சு பார்க்கணுங்கிறதா எங்களுக்கு ஆசை. நானும் ஆதித்தனும் எலெக்ஷன்ல நிக்க போறோம். எங்களோட சேர்ந்தவர்களும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை எல்லாம் சங்கரவாணியன் ஆக்கி விட்டுறணும்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நானும் தலைவர் சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் மேல தனி கவனமா இருக்காருயா, கவலைப்படாதீங்க. அதனால எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் தங்கள் தகுதிக்குரிய பொறுப்புகளை பெற வேண்டும். சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டுமல்ல, பஞ்சாயத்துகளிலே தலைவர்களாக வர வேண்டும், ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாக வர வேண்டும், மாவட்ட கவுன்சிலர்களாக வர வேண்டும், மாவட்ட கவுன்சில் தலைவர்களாக வர வேண்டும், கூட்டுறவு சங்க தலைவர்களாக வர வேண்டும், அறங்காவலர்களாக வர வேண்டும். இதற்கெல்லாம் 2026 தேர்தல் வழிவகுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.